தெரிய வருது. இப்போ நம்ம கோவையே எடுத்துட்டிங்கன்னா, கோவையில் வந்து விட்டு ஒரு 40 ஆண்டுகளுக்கு முன்னாடி 50 ஆண்டுகளுக்கு முன்னாடி இங்கே இருக்கிறவங்க தான் இந்த மில்லுகளின் தொழிலாளர்களாக, பஞ்சாலை தொழில் தான் இதுக்கு மூலமே. இங்கே இருக்கிறவங்க தான் பஞ்சாலை தொழிலாளர்களாக இருந்தாங்க. பருத்தி விளைந்தது. மருந்தெல்ல பகுதின்னு போன தடவை நான் சொன்னேன். பெரிய அளவில் வந்து மருந்தெல்ல பகுதியாக இருந்த கோவை ஒரு 25-28 குளங்கள் சுற்றி எல்லாம் இப்போ என்ன இருக்குன்னா, இது எல்லாமே பாதிக்கப்பட்டுடுச்சு. இப்போ நீங்கள் எங்கே போச்சுன்னு சொன்னாலும் பார்த்தீங்கன்னா, இப்போ சிங்கநகரை சுற்றி இருந்த மில்களெல்லாம் வந்து என்னவாக இருக்குதுன்னு அபார்ட்மெண்ட்ஸ் அடுக்குமாடி குடியிருப்பாக இருக்குது. சோமசுந்தரா மில் சும்மா கிடக்குது, கலீஸ்வரா மில் சும்மா கிடக்குது இல்லைங்களா, வசந்தா மில் அடுக்குமாடி குடியிருப்பு சிங்கநல்லூர். இப்படியே பார்த்துட்டு போகும்பொழுது நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா, அடுத்த கட்டம் அப்புறம் கோவையில் வந்துக்கிட்டு ஒரு சென்ட்டு சாதாரணமாக 15 லட்சம். வெளியே நான் சொல்கிறது கோவைக்குள்ள இல்லை, புறநகர். ஆமாம். அப்போ நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இது வந்து எப்படி இப்போ இதே விஷயம் வந்துக்கிட்டு என்ன ஆயிரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஒசூருக்கு வரும் இல்லைங்களா, சென்னை கேட்க வேண்டியதில்லை, திருப்பூர் கேட்க வேண்டியது, ஈரோடு கேட்க வேண்டியதில்லை. இதில் வந்து இன்னும் சில நம்ம பார்க்க வேண்டிய குறிப்பான செய்திகள், பாதிப்புகள் இதெல்லாம் இருக்குது. அப்போ இந்த நிலம் என்னென்னா, இந்த லேண்டு லேபர் கேபிட்டல் பார்த்தீங்களா, நிலம் தான் அடிப்படை. அப்போ இந்த நிலம் குறித்து நம்ம பேசியிருக்கிற செய்திகள் குறைவாக தான் இருக்குது. நில சொந்தக்காரர் பாதிக்கிறாங்க அப்படி தான் நம்ம பார்த்தோம், கொஞ்சம் கூலிக்காரர் பாதிக்கிறான்னு பார்த்தோம், அந்த இதையே பாதிக்குது. ஆனால் இதுக்கு காரணமே வந்து உலகமயமாக்கல். ஒரு இன்னொரு குறுக்கீடுக்கு மன்னிக்கணும் சொல்லியிருப்பீங்க. இந்த அப்பார்ட்மெண்ட்ஸுகள் குறிப்பாக குடியிருப்புகள் மனிதனுடைய இந்த ஜன நெருக்கடியை ஈடுகட்டுவதற்கு குடியிருப்பு போயிருந்தோம். பொண்ணுக்கு கல்யாணம் ஆச்சுன்னா அவங்களுக்கு இன்னொரு வீடு, 4 உறுப்பினர் இருக்கிற இடத்துல 4 பேருக்கு கல்யாணம் ஆச்சுன்னா 4 வீடு, இப்படியே பெருக பசுமையை வந்து மூடி கான்கிரீட்னால மூடிட்டு போகும்போது புவி வெப்பமடைவதற்கு இதுவும் ஒரு காரணமாக இருக்குமோ என்ற ஒரு ஐயம் எனக்கு இருக்கிறது. எப்படி புரிஞ்சுக்கிறதுங்க அதை? அதான் இப்போ நீங்கள் ஒரு இடத்துல இருக்கக்கூடிய மக்களை பற்றிய இப்போ நம்ம என்ன கேட்குறேன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் நாம் இருவர் நமக்கு ஒருவர் அப்படிங்கிற அளவுக்கு, நாம் இருவர் நமக்கு இருவரில்லை. இப்போ 3 குழந்தைகளுக்கு மேலே அப்படிங்கிறது இல்லை. நம்ம பார்வை வந்து அதுதான் நம்மகிட்ட புள்ளி விவரங்கள் வந்து இருக்கிறது இல்லை. கொஞ்சம் அப்படி பார்க்குறோம். 2 வீடு, அப்பா அம்மா வீட்டில் 3 பேர் இருந்தால், இப்போ 3 பேருக்கு தனித்தனி வீடு அப்பார்ட்மெண்ட்டாவோ வெளியவோ பெருகுது. அப்போ காங்கிரீட் இடமாகுது, அதை விட்டு புவிவெப்பம் அதனால் மட்டுமே இல்லை, அதுவும் ஒரு காரணம். ஆனால் நான் வந்து மைக்ரேஷன் சொன்னேன் பார்த்தீங்களாங்க, இடம் விட்டு இடம்பெயர்ந்து வர்றவங்களுடைய எண்ணிக்கை நம்ம கணக்கில் இருக்கிறதுக்கு மறந்துட்டோம். அதுதான் வந்து இதை விட பெரிய இதாக இருக்குது. இப்போ இதை பற்றியெல்லாம் வந்து அரசு வந்து கவனத்தில் எடுத்துக்கிறது அப்படின்னு என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஆட்சி அதிகாரம்னு பேசுகிறாங்க. ஐயா, ஆட்சி அதிகாரம் நிர்வாகம் சம்பந்தப்பட்டது. இப்போ உலகமயமாக்கல் அப்படின்னு வரும் பொழுது என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எல்லா தொழிற்சாலைகளும் இங்கே வந்து திறமையான ஆட்கள் இருக்கிறாங்க, படிச்சிருக்கிறாங்க, இந்த அரசாங்கம் படிப்பு கொடுத்துருச்சு அப்படிங்கும்போது நிறைய பேர் இங்கே வர்றாங்க, தொழிற்சாலை தொடங்குறதுக்கு நம்ம வேலையும் கிடைக்குது. அப்போ என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்களுக்கு வேலை இல்லைன்னா, தொழிற்சாலை வரலைன்னா வேலை இல்லைன்னா இப்போ நம்ம கோவையை போய் எடுத்துக்கோங்க. கோவையில் பார்த்தீங்கன்னா எவ்வளோ லேத்து இல்லைங்களா, பட்டேல் ரோடு கணபதி இருந்தது அப்படிங்கும்போது எங்கெங்க லேத்து யாராரு இன்ஜினியரும் பஞ்சாலை தொழிலும் தான் இங்கே மூலதனமே. இப்போ நாசாவுக்கு கூட கோயம்புத்தூர்லேருந்து உற்பத்தி ஆகி போகிறீங்க, எங்கே போகுதுன்னு நம்மளுக்கு தெரிய மாட்டேங்குது. அப்போ இந்த மாதிரியான நகரங்கள் வந்து பாதிக்கப்படும் பொழுது இது வந்து அப்படியே கொஞ்சம் பெருகுது. அதனால தான் நிலம் கையகப்படுத்துவதை வந்து நில உரிமையாளர்கள் தான் முதல்ல வந்து இருக்கிறாங்க. ஆனால் என்ன இருக்கு அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த கூலி தொழிலாளர்களுடைய நிலைமை எடுக்கவும் முடியாது. அவங்க இதுலேயும் படிச்சுட்டு வேலைக்கு போடுறவங்களும் இருக்குது. இப்போ வந்து என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்குமே எல்லா ஒர்க்குமே ஸ்கில்டு தான், அன்ஸ்கில்டு ஸ்கில்டுனால நம்ம பார்க்க வேண்டியது இல்லைங்க. ஆனால் இப்போ என்னென்ன களை எடுக்கிறதுக்கு, நாற்று நடுறதுக்கு, உழவோட்டுறதுக்கு, இது எல்லாமே மாடர்ன் எக்கானமி மிஷினரி வர்றதுனால இதாக இருக்குது. அப்போ அது வந்து பார்த்திங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதிகமான மூலதனத்தை முட்டுவலி வந்து தேவைப்படுத்துறதா இருக்குது. இப்போ வெறும் நிலத்தை மத்தியும் வச்சுட்டு பேசுங்க, நிலம் ஏன் இவ்வளவு விலையேறிடுச்சு அப்படின்னா, உலகமயமாக்கலுக்கு பின்னாடி தான் வந்துட்டு இவ்வளவு மாற்றம் இருக்குது. எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா,
இப்போ வந்து இந்த செல்லு இருந்து கிட்டத்தட்ட வந்து என்ன சொல்றது, இப்போ 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 புதுசாக வந்துருக்கிற இந்த செல் இருக்கு இல்லைங்களா, ஐஃபோனு 30 விழுக்காடு வந்துக்கிட்டு உலகத்தினுடைய 30 விழுக்காடு நம்ம ஸ்ரீபெரும்புதூர் வந்து ரொம்ப பெருமையாக தான் இருக்குது. ஆனால் இந்த ஸ்ரீபெரும்புதூர் அப்படிங்கிறது வந்துக்கிட்டு ஒரு 90களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அதே ராஜீவ்காந்தியினுடைய அந்த இதே பார்த்தீங்கன்னா அந்த காட்டில் எங்கேயா கொண்டு போய் ராஜீவ்காந்தி பேச வச்சிங்க அப்படின்னு தான் கேட்குறாங்க. ஒரு பணமரம் இருந்த காலம் இருந்தது, இன்னைக்கு நீங்கள் போகவே முடியாது பூரா. ஆமாம், இப்போ காட்டுப்பாக்கம் துறைமுகம் பரந்தூர் விமான நிலையம் இருந்து இப்போ வந்து அரக்கோணத்து வரைக்குமே நகரமாயிடும். அப்போ இது எல்லாம் வந்து வளர்ச்சி என்பது போது கூட வந்து நம்ம வந்து வெறும் அரசு மட்டுமில்லை, எல்லாருமே வந்து என்ன இருக்குன்னா ஒருத்தர் குறை சொல்லுவதை விட திட்டமிடலா. இப்போ நாம் என்ன சொல்ல வரோம்னா திட்டத்துக்குள்ள இத்தனையும் கொண்டு வருவோம். அப்போ நிலம் உள்ளவர்கள் உடைமையாளர், நிலம் இல்லாத கூலியாளர்கள், இப்படி அப்படிங்கிறது மட்டும் இல்லை. இது எப்படி புரிஞ்சு போகணும் அப்படின்னு சொல்லும் பொழுது